ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான வறுத்தரைச்ச மட்டன் கிரேவி எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். இந்த வறுத்தரைச்ச மட்டன் கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரசம் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். ரொட்டி, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப இந்த சைட் டிஷ் வந்து ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குங்க. வாங்க இந்த டேஸ்டியான வறுத்தரைச்ச மட்டன் கிரேவி எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. 1/2 கிலோ மட்டன் வச்சு தான் இன்றைக்கி நான் வறுத்தரைச்ச மட்டன் கிரேவி பண்ண போகிறேன். இப்போ நான் 1/2 கிலோ மட்டனை வந்து குக்கரில் போட்டுக்கிறேன். இந்த 1/2 கிலோ மட்டனில் எலும்பு இல்லாத பீஸு ரெண்டுமே மிக்சடாக தான் போட்டு நான் பண்ண போகிறேன். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா வந்து கிளறி கொடுத்துக்கோங்க. கறி வந்து இலை ஆடா முத்தின ஆடான்ட்டு கடையில் வாங்கும் போதே கேட்டுக்கோங்க. இலை ஆடாக இருந்தால் ஒரு 3 விசில் விட்டுக்கோங்க. முத்தின ஆடாக இருந்தால் ஒரு 4-5 விசில் விட்டுக்கலாம். வேகலைன்னா மறுபடியும் வேக வச்சுக்கோங்க. இந்த மட்டன் ஒரு பக்கம் வேகட்டும். அதுக்குள்ளே இந்த மட்டனுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணணும். இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 4 கிராம்பு போட்டுக்கோங்க, ஒரு துண்டு பட்டை போட்டுக்கலாம், 3 ஏலக்காய் போட்டுக்கோங்க. இஞ்சி ஒரு துண்டு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி மட்டனில் வேக வைக்கும்போது நம்ம இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம். பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். காரத்துக்கு ஒரு 10 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கல்பாசி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. தீயை விடாமல் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்ததும் நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ பேன் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். உங்களுக்கு கிரேவி நிறைய வேணும்னா நீங்கள் 2 வெங்காயம் கூட போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்ல வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக ஆகணும். எந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகுதோ அந்த அளவுக்கு கிரேவி வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இப்போ வேக வச்சுருக்கிற மட்டன் தண்ணியை தூர ஊற்றாமல் இந்த வெங்காயத்தில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா, மிளகு, ஜீரகம், மல்லியெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா இந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வச்சுருங்க. இப்போ 5 நிமிஷம் ஆனதும் இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனை போட்டுக்கலாம். மட்டனையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம மட்டனில் உப்பு போட்டிருக்கோம். இப்போ உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 10லேருந்து 15 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க. நல்லா மசாலா வந்து கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா மட்டனில் மசாலா நல்லா கொதித்து நல்லா இப்போவே கம்மட்டு வாசனையாக இருக்குது. இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக வறுத்தரைச்ச மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சிங்க. இப்போ இந்த மட்டன் கிரேவியை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். வாவ், சூப்பராக நல்ல மணக்க கம்மன்ட்டு வறுத்தரைச்ச மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க. இது நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்தரைச்சி பண்ணுறதுனால அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிக்கும். இதே போலேயே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.